வெல்கம் டு ஏலியன் விஓடி. நான் உங்கள் ஏலியன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் லைஃப்ன்ற க்ரைம் த்ரில்லர் படத்தை தான். படத்துக்குள்ளே போகலாமா கைஸ்? படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் எலியட். அவர் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா ஒரு பணத்தை அலங்காரம் பண்ணிகிட்ருக்காரு. ஆமாங்க, நம்ம ஹீரோவோட வேலையே இந்த பணங்களை அலங்காரம் பண்ணி அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி எடுத்துகிட்டு போய் வைப்பாங்கல்ல, அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் அந்த மாதிரி அலங்காரம் பண்ணும்போது அந்த பணத்து கூட பேசிக்கிட்டு தான் இருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ உன்னை அழகாக அலங்காரம் பண்ணி உங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி கூப்பிட்டு போய் நிறுத்த போகிறேன். அவங்களுக்கு உன்னை பார்க்குறப்ப நீ உயிரோடு இருக்கிற மாதிரியே தெரியும், என்ன கொஞ்சம் தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளோதான் அப்படின்னு பேசிகிட்டே தான் வேலை செஞ்சிட்ருக்காரு. அவர் அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கம். அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் அண்ணா. அவங்களுக்கு ஒரு லவ்வர் இருக்கார், அவர் பேர் பால். அவங்க 2 பேரும் பெட்டில் ஒன்றா இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்காங்க, அவங்க ஒரு சந்தோஷமாக இல்லை. பால் என்ன கேட்குறாருன்னா, என்ன நீ நம்மளோட லைஃப்பை நினச்சி கவலைப்பட்டுட்ருக்கியா, என்ன ஏதுன்னு கேட்குறாரு. ஆனால் ஹீரோயின் எதுவும் பதில் சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே வந்து நம்ம ஹீரோயின் வேலைக்கு வராங்க. அவங்க ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி வரும்போது தான் பார்க்குறாங்க, அங்கே ஜாக்குன்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை 2 பேர் புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க அதை பார்த்துட்டு அந்த 2 பசங்களையும் கிளாஸ்க்கு போங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த பையன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்மளுக்கு என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் சில மாத்திரைகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால் சில மாத்திரைகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்தோம்ல, பணத்துக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தார்ல, நம்ம ஹீரோ ஆக்சுவலாக ஒரு ஃபனரல் சர்வீஸே நடத்திட்டுருக்காரு. அதாவது இறுதிச் சடங்கு சர்வீஸ். என்னென்னா செத்தவங்களோட பாடியை கெடாமல் அதை வந்து பதப்படுத்தி அவங்களோட சொந்தக்காரங்கிட்ட கொடுக்குறது, இந்த சர்வீஸ் தான் அவர் நடத்திட்டு வர்றாரு. நம்ம ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அந்த இடத்துல லைட்லாம் திடீர்னு ஆஃப் ஆகுது. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு பயமாயிடுது. அவங்க குடுக்குன்னு ஓடி போய் கதவை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கதவை திறக்க முடியல. அவங்க கத்துறாங்க, ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. திடீர்னு கொஞ்ச நேரம் சென்று லைட் ஆன் ஆகுது. யாருன்னு பார்த்தா அந்த குட்டி பையன் ஜாக் தான் வந்து லைட் ஆன் பண்ணியிருப்பான். இந்த கதவை திறக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் அந்த பையன் அசால்ட்டாக கதவை திறந்துட்டு போவான். என்னன்னா, நம்மளாம் வழக்கமாக பண்ணுவோம்ல, 2 டோரில் ஒரு டோர் க்ளோஸ் ஆகிருக்கும், ஆனால் நம்ம அந்த டோரை தான் பிடிச்சி இழுத்துட்டு இருப்போம். அதே தான் அவங்களும் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சின்ன பையன் வந்து ஓப்பன் ஆகிருக்க டோரை கரெக்டாக இழுத்துட்டு வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போவான். ஒரு வழியாக அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு அவங்க காரில் ஏறி கிளம்பலான்னு சொல்லி கிளம்பும்போது அந்த பையன் கேட்பான், எங்கே போகிறீங்க டீச்சர் அப்படின்னு. இவங்களும் நான் ஒரு இறுதிச் சடங்குக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பையன் இருந்துக்கிட்டு, நானும் உங்கள் கூட வரட்டுமா டீச்சர் அப்படின்னு கேட்பான். உங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடும். டேய், நான் ஒன்றும் பார்க்குக்கு போகலடா, நான் ஒரு இறுதிச் சடங்குக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் உன் வீட்டில் யாராவது தேட போகிறாங்க, நீ உங்கள் வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனுக்கு வந்து என்னெல்லாம் யாரும் அங்கே தேட மாட்டாங்க டீச்சர் அப்படின்னு சொல்லுவான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். சரி வேணாண்டா, நீ இங்கே இறுதிச் சடங்குலாம் நீ வரக்கூடாது, சின்ன பசங்களாம் அங்கே அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவனும் சோகமாக போயிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல உட்காந்துப்பான். அவங்க அங்கேருந்து கிளம்பி அந்த இறுதிச் சடங்குக்கு வராங்க. அந்த இறுதிச் சடங்கு யாரோடதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒருத்தவங்களை க்ளீன் பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சிருப்பார்ல, அவரோட இறுதிச் சடங்கு தான் வராங்க. அவர் ஆக்சுவலாக இந்த பொண்ணோட பியானோ டீச்சர். அவங்க போய் அந்த இறந்தவரை பார்க்கும்போது அவர் திடீர்னு வாயை திறக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அது அவங்க பிரம்மையா இல்லை அவர் நிஜமாலும் வாயை திறந்தாரான்னு நம்மளுக்கு தெரியல. இவங்க அதை பார்த்து பயந்துட்டு அப்படியே வந்துடுறாங்க. இந்த இடத்துல தான் எலியட் ஆனால் அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே இந்த இடத்துல தான் நடக்கும். அவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து காரில் போகலான்னு சொல்லிட்டு கார் கீயை தேடுறாங்க. அந்த கார் கீ அவங்களுக்கு கிடைக்கல. உடனே பையை கீழே அங்கேயே கொட்டி அவங்க வந்து ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. ரொம்ப பதட்டமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் மேலே இருந்து நம்ம ஹீரோ மாடியிலேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினை. நம்ம ஹீரோயினும் ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க, கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, அவங்க ஏதோ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. அடுத்த சீனில் நம்ம அண்ணாவோட லவ்வர் பாலை கட்டுறாங்க. அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு அண்ணாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணாவும் அங்கே வராங்க. அவங்க 2 பேரும் நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னு பால் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு இந்த மாதிரி சிகாகோவில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு, நான் அங்கே போகாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. பேசிக்கிட்டே அவர் வந்து மோதிரத்தை எடுத்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு வர்றதுக்கு முன்னாடி நம்ம அண்ணா என்ன தப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னா, இவர் வந்து நம்ம சிகாகோ போகிறதுக்காக நம்மளை இங்கே கழட்டி விட்டு போகிறாரு அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உடனே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க பயங்கரமாக. இதுக்காக தான் சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு தான் என்னை வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு இப்படி செலவு பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சின்னு கத்துறாங்க. ஆளுக்கு ஒரு மாதிரி இது வந்து ரொம்ப ஒரு சண்டை கூட போடாமல் நம்மளால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கடுப்பாயிடுறாரு. இந்த மாதிரி அவங்க சண்டை போடுறத அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்து எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. இது பாலுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுது. சண்டையினால அண்ணா கோச்சிக்கிட்டு வெளியில் வந்து காரில் ஏறி உட்காந்துப்பாங்க.
ஆனால் அங்கேருந்து வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த மாதிரி போகும்போது யாருக்கோ திடீர்னு கால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் ஏதோ அப்படியே ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு காட்டி அப்படியே கட் பண்ணுறாங்க. தான் நம்ம ஹீரோ ரூமுக்கு வராரு. அங்கே ஒரு டெட் பாடி இருக்குது. அவர் அப்போ மூஞ்சை விளக்கிட்டு பார்க்கும்போது தான் நம்மளுக்கே தெரியுது செத்து போய் கிடக்கிறது நம்ம ஹீரோயின் தான். ஆக்சுவலாக அப்போ அந்த ஆக்சிடென்ட்டில் நம்ம ஹீரோயின் வந்து அடிபட்டு இறந்துட்டு இருக்காங்க. இவர் அந்த போர்வையெல்லாம் விளக்கிட்டு அவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரெடியாக வராரு. இந்த மாதிரி ஹீரோ அந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்காக அவங்க வச்சுருந்த ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு பேக்கில் வச்சுட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்துடுறாங்க. நம்மளுக்கு இதை பார்த்தோன்னே ஒரே ஷாக்கு. ஆனால் எலியட் அவருக்கு எந்த ஷாக்குமே இல்லை. அவர் கேஷுவலாக வந்து நீங்கள் இறந்துட்டீங்க, 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இறந்துட்டீங்க, உங்களை வந்து ஒரு லாரி இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோயின் வந்து இல்லை நான் ஒன்றும் சாகலை, நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் உடம்புல ரத்த ஓட்டம்லாம் நின்றுச்சு, உங்கள் மூளை கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கு, உங்கள் உடம்பும் அழுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் நான் ஒன்றும் சாகலைன்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்களோட டெத் சர்டிஃபிகேட்டே எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு. நம்ம ஹீரோயினும் ஒரே குழப்பத்தில் என்ன நடக்குது இங்கே, ஏன் உடம்பை என்னால் அசைக்க முடியல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ அங்கேருந்து ஒரு பஞ்சு எடுத்து நம்ம ஹீரோயினோட நெத்தியில் இருக்க காயத்தெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காரு, தொடச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் உடனே என்னை தொடாதீங்க, என்ன ஏன் தொடறீங்க அப்படின்னு கத்துறாங்க. இல்லை நான் இதை க்ளீன் பண்ணாதான் உங்களோட இறுதிச் சடங்குல நீங்கள் அழகாக இருப்பீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாருமே இறந்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நம்மளுக்கு தெரியுது நம்ம ஹீரோவுக்கு இறந்தவங்க கிட்ட பேசுகிற சக்தி இருக்குன்றத நம்மளுக்கு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. அடுத்த சீனில் நம்ம பாலை காட்டுறாங்க. நம்ம பால் என்ன பண்ணுறாருன்னா அண்ணாவோட ஃபோனுக்கு கால் பண்ணுறாரு. இருக்கிற நம்ம ஹீரோ அந்த ஃபோனை பார்க்குறாரு. ஃபோனை பார்த்துட்டு எதுவும் அட்டன் பண்ணல, அப்படியே வச்சிடுறாரு. அந்த சைடு பால் வாய்ஸ் மெயிலில் என்ன சொல்கிறாருன்னா, பேபி நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, நான் உன்னை சிக்காக்குக்கு கூட்டு போகணுன்னு தான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே நீ வந்து என்னை தப்பாக புரிஞ்சுட்டு சண்டே போட்ட, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. ஹீரோவும் அந்த ஃபோன் எடுத்து அந்த பைக்குள்ளே வச்சு அவங்களோட பொருள்லாம் எடுத்தார்ல அதே பையில வச்சு எடுத்துகிட்டு போய் ஒரு அலமாரிக்குள்ளே வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த அலமாரி ஃபுல்லாக பார்த்தோன்னா அவர் ஏற்கனவே இறந்தவங்க கிட்ட இருந்து எடுத்துருப்பார்ல அந்த பொருள், அது எல்லாம் ஒரு கவரில் போட்டு அந்த அலமாரிக்குள்ளே தான் இருக்குது. பாலும் அண்ணாவை தேடி அவங்க ஒர்க் பண்ண ஸ்கூலுக்கே போயிடுறாரு. அங்கே இருக்கிற டீச்சர் கிட்ட அண்ணா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணா எதுவும் கால் பண்ணல அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. இவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. பால் அண்ணாவை தேடி அவங்க அண்ணாவோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அங்கே வந்து அண்ணாவோட அம்மா கிட்ட கேட்குறாங்க அண்ணா எங்கன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அண்ணாக்கு லாஸ்ட் நைட்டு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதில் இறந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பால்க்கு இதை கேட்டவுடனே இடியே விழுந்த மாதிரி இருக்குது. அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஆனாவுக்கு நெத்தியில் அடிபட்டிருக்கும், அந்த அடிக்கு வந்து அந்த தையல் போட்டுட்ருக்காரு. எனக்கு ஏன் எதுவும் வலிக்க மாட்டுது, எனக்கு ஏன் எந்த உணர்ச்சிகளும் இல்லை அப்படின்னு ஆனா நம்ம ஹீரோயிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே நம்மளுக்கு ஜேக்கை காட்டுறாங்க. ஜேக் அவர் வீட்டில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் துண்டை கட் பண்ணிட்டு இருக்காரு. அதில் என்ன எழுதிருக்குன்னா, ஒரு டீச்சர் கார் ஆக்சிடென்ட்டில் செத்துட்டாங்கன்னு எழுதிருக்கு. அந்த பீஸை மட்டும் அவர் கட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நேற்று நீங்கள் தான் என்னை வந்து ஸ்கூலில் கூப்பிட்டு இருக்கணும், ஆனால் நீங்கள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவை நம்மளுக்கு காட்டுறாங்க. அவங்க அம்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு அவன் பேசுறது எதுவுமே கண்டுக்காம எதுவும் ரிப்ளை பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரோட இடத்துல வந்து ஹீரோயினை கூறு கத்தியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினை காமிச்சா அவங்களால இப்போ உடம்பு அசைக்க முடியுது. அவங்க அப்படியே மெதுவாக எழுந்து உட்காந்து அவங்களோட நாடி துடிப்பெல்லாம் கை வச்சு பார்க்குறாங்க. பட் ஆனால் அவங்களால எதையுமே ஃபீல் பண்ண முடியல. அவங்க கையை எடுத்து வேகமாக டேபிள்லாம் அடிக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட அவங்களுக்கு வலிக்கவே மாட்டுது. அங்கேருந்து ஃபோன் எடுத்து யாருக்காவது கால் பண்ணலான்னு சொல்லி காதில் வைக்கிறாங்க. பட் அந்த ஃபோன் ஒர்க் ஆகலை. அந்த இடத்துக்கு இப்போ பால் வராரு. பால் வந்து அண்ணாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ கிட்ட. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபேமிலி இல்லை, அது மாதிரிலாம் பார்க்க அனுமதிக்க முடியாது, நீங்கள் வியாழக்கிழமை சாயந்தரத்துக்கு அப்புறம் தான் பார்க்கறதுனா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. பாலும் எவ்வளவோ கெஞ்சறாரு. பட் ஆனால் எலியட் அதுக்கு சம்மதிக்க மாட்டுறாரு. பாலோட குரலில் மேலே இருந்த ஹீரோயின் கேட்டுடுறாங்க. அவங்க வந்து கதவை தட்டிட்டு பால் பால் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து அழுதுட்டு காரில் ஏறி கிளம்பிடுறாரு. பாலை அனுப்பிச்சி வச்சுட்டு ஹீரோ அண்ணாவை பார்க்க வராரு. அப்போ அண்ணா கேட்குறாங்க, வெளியில் வந்தது பால் தானே, என்னை ஏன் அவர் கூட பேச விடலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர்கிட்ட பேசினா உங்களுக்கு மேலும் கஷ்டம்தான் வரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோயினும் கத்துறாங்க, ஏன் என்னை சித்திரவதை பண்ணுறீங்க, என்னை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாருமே இப்படி தான், உங்கள் சாவுக்கு நான் தான் காரணன்ற மாதிரி எல்லாருமே என்னையே குத்தம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் ஒன்றும் சாகலை, நீ என்னை ஏதோ ட்ரக்கு கொடுத்து என்னை இப்படி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா,
மற்றவங்களுக்குலாம் நீங்கள் வந்து வெறும் செத்து போன பணம் தான், ஆனால் எனக்கு அப்படி இல்லை, நீங்கள் உயிரோடு இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் உங்கள் கூட நான் மட்டும்தான் என்னால் மட்டும்தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி அவர் கிளம்பும்போது அண்ணாகிட்ட என்ன கேட்குறாருன்னா, உன் உயரம் என்னன்னு கேட்குறாரு. ஆனால் எதுக்கு என் உயரத்தை கேட்குற அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு சவப்பெட்டி ரெடி பண்ணோம்ல அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணாக்கு இதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். பாவி, நான் இங்கே உயிரோட தானடா இருக்கேன், எனக்கு ஏன்டா சவப்பெட்டி ரெடி பண்ணுறாருன்ற மாதிரி அவங்க ஷாக் ஆகிடுவாங்க. பால் அவரோட போலீஸ் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவார். அங்கே அவர் இல்லைன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ தான் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அண்ணாவோட வண்டி இருக்கிறத பார்ப்பாரு. அதாவது அந்த ஆக்சிடென்ட்டில் மாட்டி உடஞ்சிருக்கும்ல, அந்த வண்டியை பார்ப்பாரு. அந்த வண்டியை பார்க்கும்போது அந்த வண்டியெல்லாம் ரத்தக்கரை, கண்ணாடி எல்லாம் உடஞ்சி செதறி போய் கிடக்கும். அந்த மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு அண்ணாவோட உருவம் வந்து நிற்கிற மாதிரி அவருக்கு தெரியும். கடைசியில் பார்த்தா அது ஒரு பிரம்மை. அதுக்கப்புறம் தான் டாம் அவரோட ஃப்ரெண்டு அங்கே வந்துருவார். அவர் எதுக்கு டாமை பார்க்க வந்திருப்பாருன்னா, இந்த மாதிரி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார்ல, இந்த மாதிரி அண்ணாவை பார்க்க ஒன்றுனா நீங்கள் அவர் ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னு. அதுக்காக தான் வந்து அந்த போலீஸை பார்க்க வந்திருப்பார், போலீஸ் ஃப்ரெண்டை. நீ வந்து ஏதாவது சொல்லி என்ன அண்ணாவை பார்க்க விட அப்படின்னு சொல்லுவார். பட் ஆனால் அந்த போலீஸ் ஃப்ரெண்டு என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்படியே நம்ம அண்ணாவை கட்டுறாங்க. நம்ம அண்ணா அந்த இடத்துல மூச்சிட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துல நடந்துக்கிட்டு அவங்க கையில் கிடச்ச ஒரு கத்திரிக்கோலை எடுத்து வச்சுட்டு அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் அங்கே சுற்றி நிறையா பிணங்கள் அங்கே இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அந்த மாதிரி அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது. நம்ம ஹீரோவும் அண்ணாவை பார்க்க வராரு. அப்போ தான் அண்ணா ஏற்கனவே கையில் கத்திரிக்கோளோட ரெடியாக இருப்பாங்க. ஹீரோ வந்தோடனே அவர் குத்திடலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க மறைச்சு வச்சு இந்த கத்திரிக்கோளை எடுத்து திடீர்னு அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட போயிட்டு என்ன குத்து அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை கட்டுறாரு. ஆனால் அவங்களால குத்த முடியல. ஆனாவும் ஹீரோ கிட்ட, பாருங்க நான் இன்னும் மூச்சு விட்டுட்டு இருக்கேன், என்ன எப்படி செத்துட்டேன்னு சொல்றீங்க, ஒருவேளை டாக்டர் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம், நான் ஏதாவது கோமா ஸ்டேஜில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இல்ல நீங்க இறந்துட்டீங்க. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, நான் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், என்ன எப்படி செத்துட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பேசுகிறது யாருக்குமே கேட்காது, எனக்கு இறந்தவங்கள பார்க்குற சக்தி இருக்குது, அதனால தான் நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 2 நாளில் உனக்கு இறுதி சடங்கு நடந்துடும், அதுக்கப்புறம் உன்னை வந்து சவப்பெட்டியில் போட்டு மண்ணு கடியில் புதைச்சிருவோம், அப்போ நீ அமைதியாகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோயினை பார்க்க ஜாக்ன்ற அந்த குட்டி பையன் அந்த ஃபனரல் ஹோம்க்கே வந்திருப்பான். அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுவான். ஆனா எங்கே இருக்காங்க, அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவார்னா, இல்லை அவங்க ஒன்றும் ரெடி ஆகல, அவங்க கீழே தான் இருக்காங்க, வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீ அவரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பதான் அந்த ஜாக்ன்ற பையன் ஹீரோ கிட்ட கேள்வி கேட்பான். ஒன்னும் நோண்டி நோண்டி கேள்வி கேட்பான். உடனே சரி உன்கிட்ட பேசுன சந்தோஷம், நீ கிளம்பு ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அங்க ஒரு ட்ரெஸ் தொங்கும். அதை பார்த்துட்டு ஹீரோயின் இது யாரோட ட்ரெஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, இது உங்களோட ட்ரெஸ் தான், உங்களோட இறுதி சடங்குக்கு போட வேண்டிய ட்ரெஸ், இதை உங்க அம்மா நேற்று வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு கார் எடுத்துட்டு அவர் வேலைக்கு கிளம்பிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஆக்சுவலா ஹீரோவோட கோட்ல இருந்து சாவி வச்சிருப்பாரு. அந்த சாவியை எடுத்துட்டாங்க அவருக்கே தெரியாம. அது ஒரு கொத்து சாவின்றதால அதுல நிறைய சாவி இருக்கு. ஹீரோயின் மாத்தி மாத்தி ஒரு சாவியா போட்டு அந்த டோர் ஓப்பன் ஆகுதான்னு மாத்தி செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ நோட் பண்றாரு அவர் கோட்ல சாவி இல்லாததை. இதை நோட் பண்ண ஹீரோவும் கார் எடுத்துட்டு திருப்பி வராரு. நம்ம ஹீரோயினும் ஒரு வழியா அவங்க இருந்த ரூம் கதவை திறந்துட்டு வெளியில வந்துடுறாங்க. அங்கிருந்து வெளியில வந்து மெயின் டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஓப்பன் பண்ண முடியல. மறுபடியும் அவங்க கிட்ட இருந்த சாவி எல்லாத்தையும் போட்டு ட்ரை பண்ணி அந்த டோரையும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் ஒரு வழியா எல்லா கதையும் திறந்துட்டு வெளியில போலான்னு நினைக்கும் போதுதான் கரெக்டா ஹீரோட கார் வந்து வெளியே நிற்கும். அதை பார்த்தவொடனே பயந்து திருப்பி உள்ளார ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோவும் உள்ளார வந்து ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு தேடிக்கிட்டே இருப்பாரு. ஹீரோயின் மேல ரூமா எல்லா ரூமுக்கும் ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி ஓடும்போது அவங்க கையில ஒரு கத்தி கிடைக்கும். அதையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா அங்க ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல வந்து ஒரு போன் இருக்கும். அந்த போனை எடுத்து பாலுக்கு கால் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல பாலும் கால் எடுத்துடுறாரு. இவங்க ஹலோ பால், என்னை வந்து காப்பாத்துன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா பால் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, அவர் பாலுக்கு ஏற்கனவே எப்ப பார்த்தாலும் ஹீரோயின் வந்து நிக்கிற மாதிரி பேசுற மாதிரி எல்லாம் கற்பனை வந்துட்டு இருக்கும். அதனால இந்த போன் காலும் ஒரு கற்பனை கால் நினைச்சுக்கிறாரு. அப்ப திடீர்னு ஹீரோயின் இருந்த ரூமுக்கு ஹீரோவும் வந்துடுறாரு. அவரை பார்த்தோன்னே போனை கீழே போட்டுட்டு அவங்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. புரிஞ்சுக்கோ, ஆனா நீ பேசுறது எனக்கு மட்டும் தான் கேட்கும் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கனா, பாலை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்க, அதனால உன் குரலை கேட்க முடியாது. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நீ போய் சொல்ற, நான் ஒன்னும் சாகவே இல்லை, நான் செத்துட்டேன்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்கறாங்க. எல்லாருமே இதே மாதிரி தான், இறந்துட்டு வந்து எப்ப பாரு என்ன ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி நான் ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியை காட்சி இதுல உன் முகம் தெரியுதா பாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயினும் அந்த கண்ணாடி போய் பார்ப்பாங்க. அந்த கண்ணாடியில் அவங்க முகம், அவங்க உடம்பு எப்படி தெரியும்னா, இறந்து போனவங்களோட உடல் கொஞ்சம் கொஞ்சமா அழுகிட்டு இருக்கும்ல, அந்த நிலைமையில அவங்க உடம்பு தெரியுது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஹீரோயின் கண்ணாடி அண்ணன் நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, வெளிச்சம் வரட்டும்னு ஜன்னலோட ஸ்கிரீனை ஓப்பன் பண்ணுவாரு. அப்பதான் நம்மளுக்கு காட்டுவாங்க, கீழே ஒரு குட்டி பையன், அந்த ஜாக்ன்ற குட்டி பையன் நின்றுக்கிட்டு ஹீரோயினை பார்த்துருவான். பாலும் ஆனா ஒர்க் பண்ண அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க யூஸ் பண்ண அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாரு. அந்த பொருள்ல இவரோட போட்டோஸ், பழைய நினைவுகள்லாம் இருக்கிறத இவர் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பால் வந்து ஆனாவோட பொருள்லாம் வாங்க ஸ்கூலுக்கு வந்திருப்பான்ல, அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது ஜாக்கை பார்ப்பான். ஜாக் என்ன சொல்லுவான்னா, நான் இந்த மாதிரி நேற்று நான் அண்ணாவை பார்த்தேன், அந்த வீட்டை தாண்டி
வரும்போது ஆனா மேலே நின்றுட்டு இருந்தாங்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மாடி மேலே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பால் இதை நம்மள ஆனா கிட்ட ரெட் கலர் ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். பால் ஆக்சுவலாக என்ன நினச்சிப்பானா இந்த மாதிரி ஜாக் ஏதோ அவங்க கிட்ட விளாட்றான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லிடுவான். ஜாக் உடனே என்ன சொல்லுவான்னா நீங்கள் உண்மையிலேயே அவங்கள லவ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டுருவான். இதனால பால்க்கு கோவம் ஆயிடும். உடனே அந்த ஜாக்கை போட்டு அடிச்சிருவான். அதுக்கப்புறம் பால்க்கே ஒரு மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி நம்ம என்ன இப்படி பிஹேவ் பண்ணிட்டோம், ஒரு சின்ன பையனை போட்டு அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இறந்து போனவங்களோட ஃபோட்டோ கிட்டலாம் பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். ஜாக்கை காட்டுறாங்க. ஜாக் மறுபடியும் அந்த ஃபினரல் ஹோம்க்கு வந்திருக்காரு. அங்க வந்து நம்ம ஹீரோ எலியட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ எலியட் என்ன சொல்றாருன்னா நீ அன்னைக்கு ஆனா மேல நிக்கிறத பார்த்து தானே அப்படின்னு கேட்கறாரு. ஜாக்கும் ஆமான்னு சொல்றான். என்னாலையும் இறந்தவங்களை பார்க்க முடியும், அவங்க கிட்ட பேச முடியும், உனக்கும் அந்த கிஃப்ட் இருக்கு அப்படின்னு ஜாக் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ அவங்கள பார்த்தெல்லாம் பயப்பட தேவையில்ல, அவங்க கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஜாக் கிட்ட சொல்றாரு. பாலை காட்டுறாங்க. பால் ஒரு இடத்துல துணிக்கடை பொம்மை வந்து ரெட் ட்ரெஸ் போட்டுருக்கிறத நோட் பண்றாரு. அப்பதான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆனாக்கு ஏற்கனவே ரெட் கலர்ல ஒரு ட்ரெஸ் வச்சிருந்தது. உடனே வேகமா கார் எடுத்துட்டு அந்த ஃபினரல் ஹோம்க்கு போறாரு. அங்க நம்ம ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி ஜாக்ன்ற பையன் ஆனாவை இந்த வீட்டுல பாத்துருக்கானா மேல, நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. பட் இவர் வந்து சம்மதிக்க மாட்டாரு. உடனே பால் வந்து நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ ஆனான்னு கத்திக்கிட்டு வீடு ஃபுல்லா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். பால் கூப்பிடுறது ஆனாக்கும் கேக்குது. அதுக்கப்புறம் பால் அங்க மேல வந்து ஒரு ரூமை பார்த்துட்டு இந்த ரூம்குள்ள தான் ஆனா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த ரூம்குள்ள தான் ஆனா இருக்கா. ஆனாக்கும் கேக்குது. பால் வந்து ஹீரோ கிட்ட இந்த ரூம்க்கான கீயை கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவ இறந்துட்டா, அவளை நிம்மதியா இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பாலும் அவனோட போலீஸ் ஃப்ரெண்ட் டாம் கிட்ட வந்து இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு நம்ம போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஆனா உயிரோட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டாம் என்ன சொல்றான்னா இல்ல, அவளோட வண்டியை பாத்தியா, நொறுங்கி போய் கீழே கிடக்குது, அதை போய் பாரு, அந்த வண்டியில இருந்த யாரும் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல, போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பால் என்ன சொல்றான்னா அந்த டாக்டர் வந்து டெத் சர்டிபிகேட்ல பாடியே பார்க்காம சைன் போட்டிருக்காரு. பால் என்ன சொல்றான்னா அவளுக்கு ட்ரக் கொடுத்து அந்த மாதிரி கூட்டிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்றான். ஆனா டாமால் நம்ம ட்ரக் கொடுத்து எப்படி அதை மாதிரி பண்ண முடியும்னு உடனே கூட அந்த போலீஸ் என்ன சொல்றாருன்னா ஆமா இருக்கு, அந்த மாதிரி சில ட்ரக்ஸ் இருக்கு, அதை கொடுத்தா உடம்பு சைலந்து போயிடும், இதயம் துடைக்கிறது கூட ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஜாக்ன்ற பையன் பார்த்திருக்கான். ஆனா அந்த வீட்டுல உயிரோட மேல நின்றுட்டு இருக்கிறத பார்த்திருக்கான். என் கூட வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். டாம் பால் சொல்ற எதையுமே நம்பல. ஏன்னா ஏற்கனவே அந்த சின்ன பையனை ஸ்கூல்ல அடிச்ச விஷயமும் டாமுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இப்ப போய் ஹீரோவையும் அடிச்சுட்டு வந்திருக்கான் அந்த ஃபெனரல் ஹோம்ல. அந்த விஷயத்தையும் கேட்டுட்டு இல்ல என்னால எதுவும் பண்ண முடியாது, நாளைக்கு போய் அந்த ஃபெனரல் ஹோம்ல அவளோட இறுதி சடங்குல தான் அவளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறான். இங்க ஃபெனரல் ஹோம்ல வந்து ஹீரோயினை அழகா ட்ரெஸ் பண்ணி அவங்களோட இறுதி சடங்குக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. இப்பதான் ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இவங்க இவ்வளவு நாளா டிப்ரெஸ்டா இருந்தாங்கன்னு சொல்லி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு ஆக்சுவலா அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும், ஆனா அவங்க அம்மாவுக்கு வந்து இவளை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, எந்த நேரமும் திட்டிக்கிட்டு எதுக்கும் உருப்படாதவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருந்திருக்கு. நம்ம மறுபடியும் லவ் யாரையாவது உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணா அவங்க நம்மளை கஷ்டப்படுத்துவாங்கன்றது அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க பால் கூடயுமே ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ரொம்ப க்ளோஸ் ஆனா இவரு நம்மளை ஹர்ட் பண்ணிடுவாரு அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ கேட்பாரு ஹீரோயின் கிட்ட உனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்ம ஹீரோயினும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்து போய் அந்த ரூம் கதவை திறந்து விட்டு இதுதானே உனக்கு வேணும், நீ வெளியே போகணும்னு தானே நினைச்ச, வெளியே போன்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயினும் நடந்து வெளியே போற மாதிரி காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல என்னன்னா ஹீரோயினை படுக்க வச்சு சுத்தி இறந்து போனவங்க எல்லாரும் அவங்கள வச்சு ஏதோ சடங்கு பண்ற மாதிரி தெரியுது. அங்க வந்து பால் அவங்க அம்மா எல்லாருமே இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோயினோட கனவு. அவங்க வந்து ஆக்சுவலா அந்த ரூம் விட்டே வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அந்த ரூம் வாசல்லே தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இதை அவங்க நினைச்சு பார்த்துருப்பாங்க. ஹீரோயினை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா நீ மற்ற இறந்து போனவங்க மாதிரி இல்லாம நீ கொஞ்சம் வித்தியாசமா இருப்ப அப்படின்னு பார்த்தேன், ஆனா நீனுமே அப்படிதான், நீங்க எல்லாருமே சாவறதுக்கு பயம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க, ஆனா ஆக்சுவலா பார்த்தா உங்களுக்கு வாழறதுக்கு தான் பயம் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போயிடுவாரு. இன்னைக்கு தான் ஹீரோயினோட இறுதி சடங்கு நாள். நம்ம ஹீரோ பக்காவா ரெடி பண்ணி இறுதி சடங்குக்கு ரெடி பண்ணிட்டாரு. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஒரு ஊசி போட வருவாரு. என்ன சொல்லுவாருன்னா இந்த ஊசி போட்டா உன் உடம்பு வந்து நல்லா க்ளோ ஆயிட்டு இருக்கும், ரொம்ப இளமையா தெரிவ அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க கடைசியா ஒரு தடவை என் முகத்தை நான் கண்ணாடியில பாத்துக்குவா அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோவும் ஒரு குட்டி கண்ணாடி எடுத்து ஹீரோயின் முன்னாடி காட்டுவாரு. ஹீரோயினும் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு அவங்களும் சோகத்துல பெருமூச்சு விடுவாங்க, இதான் என்னோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பார்த்தா திடீர்னு அந்த கண்ணாடியில அந்த புகை மூட்டை மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரே ஷாக் ஆயிடும். நம்ம தான் இறந்துட்டோமே, இது எப்படி வரும்னு சொல்லிட்டு அவங்களும் கையை வச்சுலாம் தடை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் ஹீரோ நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்காரு, நம்ம இன்னும் சாகலன்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ கிட்ட சண்டை போடுவாரு. ஆனா ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா இது உன்னோட கற்பனை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ இறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோவும் ஊசி எடுத்து நீ கொஞ்சம் அமைதியா இருக்கணும், அமைதியாகுன்னு சொல்லிட்டு ஊசியை போட்டுருவாரு. ஹீரோவும் வழக்கமா எல்லா பணத்தையும் எடுக்கிற மாதிரி இவங்களையும் ஒரு போட்டோ எடுத்து வச்சுப்பாரு. ஹீரோயின் அழகா ரெடி பண்ணி அவங்களோட பாடி எடுத்துட்டு வந்து எல்லாரும் சொந்தக்காரங்க முன்னாடி வச்சிருப்பாங்க. அவங்க அம்மாலாம் வந்து பார்ப்பாங்க. அந்த இடத்துக்கு பாலும்
டாமுமே வருவாங்க. பால் அவர் வச்சிருந்த ரிங்கை எடுத்து ஹீரோயினுக்கு போட்டு விடுறாரு. இந்த ரிங்கை தான் அவர் அந்த ரெஸ்டாரண்ட்ல ஹீரோயினுக்கு கொடுக்க வந்திருப்பாரு. இப்போ அந்த ரிங்கை எடுத்து ஹீரோயின் கையில போடும்போது திடீர்னு ஹீரோயினோட கையை அசையும். உடனே பாலுமே ஒரு மாதிரி பயந்துருவான். பயந்துகிட்டு அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டு இடையே வந்துருவான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த சவப்பெட்டியை மூடும்போது தெரியும் நம்ம ஹீரோயின் வந்து கண்ணா சேர்க்கறது அதெல்லாம் பார்ப்பாரு. டப்புன்னு இப்போ சவப்பெட்டியை மூடிட்டு வந்துருவாரு. நம்ம ஹீரோவும் கடைசியா அந்த ஹீரோயினோட போட்டோவை எடுத்து அவ கூட பேசிட்டு அந்த போட்டோவை மற்றவங்க இறந்தவங்க போட்டோ வச்சிருப்பார்ல அது கூடயே வச்சிடுறாரு. ஹீரோயினோட பாடியை சவப்பெட்டிக்குள்ள வச்சு அந்த சவப்பெட்டி அந்த பள்ளத்துக்குள்ள வச்சு அது மேல மண்ணை போடுறாங்க. நம்ம ஹீரோயின் திடீர்னு சவப்பெட்டிக்குள்ள இருந்து கண்ணை திறக்கிறாங்க. அப்பதான் தெரியுது அவங்களுக்கு நம்மள இந்த பள்ளத்துக்குள்ள வச்சு மண்ணை போட்டு மூடுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவங்களும் சவப்பெட்டியை போட்டு தட்டிட்டு கத்திட்டு கிடக்குறாங்க. ஆனா வெளியில யாருக்குமே அது கேட்கல. இறுதி சடங்கு முடிஞ்ச உடனே எல்லாரும் சோகமா ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ பாலும் நம்ம ஹீரோவும் பேசிகிட்டு இருப்பாங்க. பால் என்ன சொல்லுவார்னா அவள் இறக்கலைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். உடனே நம்ம ஹீரோவும் மேபி இருக்கலாம், நீங்கள் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம், அவங்க இறக்காம கூட இருக்கலாம், நீங்கள் எதுக்கும் போய் அவங்கள புதைச்ச இடத்துல பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா பாலுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அவன் இப்படி பேசுறதை பார்த்து. அவனை அடிக்க போவார். அப்போ ஹீரோ என்ன சொல்லுவார்னா உனக்கு அதிக டைம் இல்லை, நீ சீக்கிரம் போ இல்லைனா அவள் செத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே பாலும் கார் எடுத்துகிட்டு வேகமாக புதைச்ச இடத்துக்கு போயிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் சவப்பெட்டியில் தட்டிட்டு என்னை யாராவது காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு இருப்பாங்க. பாலும் ஹீரோயினை புதைச்ச இடத்துக்கு வந்து வேகமாக பல நோண்டி ஹீரோயினை மேலே எடுத்துடுறாரு. ஹீரோயினும் என்னை காப்பாற்றிட்ட ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு ஃப்ளாஷ் கட் போட்டு என்ன கட்டுறாங்கன்னா பால் வந்து எலியட்டோட இடத்துல படுத்துட்டு இருக்காரு மயக்கத்தில். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா பால் வந்து ஹீரோயினை பார்க்க வேகமாக கார் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அப்போ அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. பால் கண்ணை மூச்சு பார்த்தா அவர் முன்னாடி நம்ம ஹீரோ இருக்காரு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இறந்துட்டீங்க, நீங்கள் இப்போ ஒரு ஃபெனரல் ஹோமில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. வேகமாக வரும்போது ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் ஒரு மரத்தில் மோதி இறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்ரெஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்மளுக்கு இன்னொரு ஷாக் என்னென்னா அந்த ஜாக்குன்ற குட்டி பையன் ஹீரோ கூட தான் இருக்கான். ஹீரோக்கு தேவையான எடுபடி வேலையெல்லாம் அந்த ஜாக்குன்ற பையன் தான் செஞ்சிட்ருக்கான். இப்போது அப்போதான் எப்படி இருந்தது காய்ஸ்? வெறித்தரமாக இருந்ததா? உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ.